ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன டாப் 10 ஒஸ்ட்டான படங்கள். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம இந்த ஒஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போவோம். லிஸ்ட்டில் 10வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சுகுமாரன் அவர் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ், கயலானந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ராவணக்கோட்டம் இந்த படம் தான் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 4.4 கொடுத்துருக்கு. லிஸ்ட்டில் 9வது இடத்துல RP பாலா இயக்கத்தில் பரத், வாணி போஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த லவ் படம் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.3 கொடுத்துருக்கு. லிஸ்ட்டில் 8வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் கல்யாணகிருஷ்ணன் இயக்கத்தில் ஜெயம் ரவி, பிரியா பவானி சங்கர், தானியா ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த அகிலன் படம் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.3 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 7வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் S கல்யாண் இயக்கத்தில் காஜல் அகர்வால் நடித்து வெளிவந்த படம் கோஸ்டி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 6வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் நடித்து பிரசாந்த் ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த கிக் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 3.4 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 5வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் பிரபுதேவா நடித்து வெளிவந்த பகீரா இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 3.3 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 4வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜமுருகன் இயக்கத்தில் கார்த்தி, அனு இமானுவேல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஜப்பான் படம் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 3.2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 3வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் விஜய் வரதராஜ் இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் நடித்து வெளிவந்த படம் தான் பல்லு படம் பார்த்துக்கோ. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 2.8 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 2வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VZ துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடித்து வெளிவந்த தலைநகரம் 2 இருக்குது. 2006 ரிலீஸ் ஆன தலைநகரம் படத்தோட கண்டினியூஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. பார்ட் 1 ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சது. ஆனால் பார்ட் 2 எடுக்கிறேன்ற பேரில் ஒரு டிசாஸ்டர் படத்தை டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 2.6 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2. அது நம்ம P. வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடித்து வெளிவந்த படம். 2005 வெளியான சந்திரமுகின்னு ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்த டைரக்டர் இப்போ 2023 சந்திரமுகி 2ன்னு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு. அவர் இந்த படத்தை எடுக்காமல் இருந்திருந்தாலே சந்திரமுகி படத்தோட பேரையாவது காப்பாற்றிருக்கலாம். இப்போ பார்ட் 2 எடுக்கிறேங்கிற பேரில் சந்திரமுகி படத்தோட பேரையும் மொத்தமாக கெடுத்து வச்சிட்டாரு நம்ம டைரக்டர் P. வாசு. அந்த இது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. அவர் 2005 வெளிவந்த சந்திரமுகி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்திருக்கும். அவர் ஏன் இப்படி ஒரு படத்தை கொடுத்தாருன்னு ஃபேன்ஸ் மட்டும்லாம் யாருக்குமே இப்போ வரைக்கும் புரியல. அவருக்கே தெரிஞ்சிருக்கணும் நம்ம சந்திரமுகி 1 எடுத்துகிட்டு இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கோமேன்னு அவரே படம் எடுக்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கணும். ஆனால் அது தெரிஞ்சும் அவர் ஏன் எடுத்தாருன்னு அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். இதுதான் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன டாப் 10 ஒஸ்ட் படங்கள் பார்ட் 1. பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் பார்ட் 2 எடுத்து போடுறோம். இந்த 10 படங்களில் எந்தெந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து ஐயோயோ ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ண படங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ப்ரோ இந்த படத்துக்கு நாங்கள் தேட்டருக்கு போனோம், ஏன்டா போனோன்ற அளவுக்கு வாழ்க்கையை வெறுக்க வச்சிருச்சு அப்படின்ற படத்தை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் தேட்டரில் போய் பார்த்து ஐயோயோ ஏன்டா வந்தோன்னு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. இதுலேயே முக்கியமான படம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2, அகிலன் இதெல்லாம் நான் ரொம்பவே மோசமாக ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் இதை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.